வரம்புக்காரங்க மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவங்க அங்கேயிருந்து போவாங்க, வேக வாழ்த்துவாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க. பாத்தியா பார்த்தாங்களா? படம் மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி போட்டாங்களா? போட்டாங்களா? அவங்க வாழ்க வளமுடன். சொந்த ஊரு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்கம், திருவண்ணாமலை பக்கம் மணலூர்பேட்டை. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். ஒரே பையன் வந்து நான் வயசுக்கு வந்தேன். ஆம்பளை பிள்ளை வராங்க. கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டேன். கல்யாணம் பண்ற வாலிப வயசு வந்துட்டேன். எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. உள்ள கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டாங்க. ஏதோ நம்ம மூச்சு இருக்கும் போது ஏதோ நம்ம பிள்ளைக்கு எருக்கு மாலை முருக மாலை போட்டுருவோம், தூக்கிட்டு போய் புதைச்சிருவோம். மஞ்சா அரிசி ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த எண்ணத்துல அவங்க வந்துட்டாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். பெரிய பணக்கார விட்டு புள்ள நானு. 10 ஏக்கர் நிலம் இருக்குது. ரெண்டு பம்பு செட் இருக்கு. அவசரப்படாதீங்க. சித்தப்பா எத்தனை நிலைமையில இருக்காரு பாரு. சித்தப்பா வா உட்கார் வா. சித்தப்பா ஹாஸ்பிட்டல் நேரம் வந்து அருமையான ஆள் ஆடுது. உட்கார் சித்தப்பா. சரி நீ உட்காரு சார். வீட்டுல ஒரே பெரிய பணக்காரட்டுக்குள்ள எனக்கு தாய் மாமா வீடு இருக்குது. என் தாய் மாமா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. ஒரே ஒரு பொண்ணு. அங்கே எக்கச்சக்கமான நிலம் இருக்குது. சொத்து மாமலம் வீடு எல்லாம் பணம் எல்லாமே இருக்குது. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. தாய் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு கலெக்டும். சொத்து உன்ன பணத்தோட பணம், சொத்தோட சொத்து.
அப்படின்னு என் தாய் மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே கல்யாணம் பண்ணனே என்னடா சோகத்தை கண்ட நானு. ஏண்டா திருமணம் ஆகி போச்சுன்னா நீ குடும்பம் நடத்த வேண்டியது அப்புறம் என்ன பண்ணா? ஏண்டா என் தாய் மாமா கூட கல்யாணம் பண்ணனே அந்த பொண்ணு வயசுக்கு வராத பொண்ணாட்டு. ஓ ஏன் அவ்வளவு அவசரப்பட்டப்பட்டனே? சொத்து எங்க போயிட கூடாது. ஏன்னா அது ஏஜ் அட்டனாய் அது அங்க வேற ஏன்னா திருமணம் செய்து போச்சுன்னா படிக்கும் போதே வேற ஒருத்தர் லவ் பண்ணி போயிடுச்சுன்னா அப்படி சொத்து அப்படி போயிடும். அதனாலதான் அவசரப்பட்டு பட்டுன்னு உங்க அப்பா அப்படி பண்ணி வச்சாங்க. ஆமா. ஆஹா ஏன்னா இப்ப உன் பொண்டாட்டி அரும்பு மாதிரி அப்படி பூத்த அது அரும்பு எடுத்து வந்தா வாசனை வராது. அப்படி பூத்த பூ எடுத்து வந்தா வாசனை வரும். இப்போ உன் பொண்டாட்டி அரும்பு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஆஹா சரி பொண்டாட்டி வயசு வரல அவ எப்போ வராளோ அப்ப பாத்தீங்களா அப்படின்னு சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு பாம்பாய் போனேன். ஓ நீ மெட்ராஸ் பெங்களூர் போகல ஏன்? அங்க போனா வாரம் வந்து போனா போறதுக்கு செலவாயிடும். ஆமா சம்பாதிக்கிற காசு போக செலவாயிடும். ரைட். அதனால ஒரு டே பாம்பாய் போனேன். பாம்பாய் போய் ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். ஓ 6 மாசம் வேலை செய்யறேன். 6 மாசம் வேலை செஞ்ச உடனே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கா 800 ரூபாய் சம்பளம். 800 ரூபாய் நல்ல சம்பளம் தான். ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம். அப்பேற்பட்ட பாம்பேல என்னடா வேலை? பாத்ரூம் கயிறு வேலை. ஒரு மனிதனா பூமியில பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஆமா. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. முதல்ல திருடக்கூடாது. ஆமா. பொய் கூட ஒரு வார்த்தை சொல்லலாம், திருடக்கூடாது. ஆஹா கோயிலுக்கு போனா நம்மளுக்கு தேவை பணம். கக்கூஸ் கை போனேன். பரவாயில்ல 6 மாசம் வேலை செஞ்சேன். வேலை செய்யறேன். என் ஊரு தாங்கல்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது. பாம்பாய்க்கு வருது. பாம்பே என்னன்னு வருது? ஓ பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா அப்படி லெட்டர் வருது. இது ஒரு நல்லத்தான் சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படியா பொண்டாட்டி வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த செலவுல மஞ்சள் தண்ணி சுத்துங்க. ஓ என் சொந்த செலவுல மஞ்சள் தண்ணி சுத்துங்க அப்படி 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண. பரவாயில்ல. அப்புறம் 1 வருஷம் போயிடுச்சு. ஐயா நீ மஞ்சள் தண்ணி வரத்தானே அந்த 10,000 எடுத்து அந்த பம்பாயில இருக்கிற காசை பார்த்தோன்னே வர பேங்க்ல பணம் சம்பாதிக்க பணம் ஏற உனக்கு பணத்து மேல போகுது. ஆசை ஊர் மேல ஆசை வரல, இந்த பொண்டாட்டி மேல ஆசை வரல. கண்டிக்கவே இல்ல. அப்புறம் 1 வருஷம் போச்சு. 2வது என் ஊர் தாங்கிறது பம்பாய்க்கு 2வது லெட்டர் வருது. 2வது இன்னும் தந்தி வருது. ஓ பொண்டாட்டி முழுவாம இருக்கா? நீ எங்க இருக்கிற? பாம்பாயில இருக்கிற. உன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல்ல. அப்படி இருக்க உன் பொண்டாட்டி முழுவாம இருக்கிறான்னு தந்தி வருது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ண. நீ ஏன் அப்ப வரல? நீ 2வது வரல. ஏன்? பணத்து மேல ஆசை. இந்த பணம் ஒரு கும்பல ஒரு 50 லட்சத்தை கொண்டு போனா இன்னும் 10,000 நிலம் வாங்கலாம். ஒரு 10,000 ஒரு கிணறு வெட்டலாம், இன்னொரு பம்ப் செட், இன்னொரு வீடு கட்டலாம். அப்படின்னு மல்லூர் பெட்ல ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி வாடகை விடலாம். அப்பதான் யோசனை பண்றேன். அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ண. எதுக்கு? அப்படியா பொண்டாட்டி முழுவாம இருந்தா அவன் என் சொந்த செலவுல அவளுக்கு வளைகாப்பு நடத்துங்க. ஓ நல்ல மாதிரியா வளைகாப்பு நடத்துங்க அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ண. அப்புறம் ஒரு 2 வருஷம் போச்சு. 3வது ஒரு லெட்டர் வருது. என்னன்னு? உன் பொண்டாட்டி 2வது புள்ள பெத்திருக்கான்னு வருது. ஓ நீ அங்க பாம்பேல இருக்க 2வது புள்ள பெத்திருக்கான உனக்கு லெட்டர் வருது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னு ஒரு 20,000 மணி ஆர்டர் பண்ண. எதுக்கு? அப்படி 2வது புள்ள பெத்திருந்தா அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்க, காதலி விழா கொண்டாடுங்க, காது குத்துங்க அப்படின்னு ஒரு 20,000 அனுப்பிச்சுங்க. ஒரு 3 வருஷம் பாம்பேல வேலை செஞ்சேன். இந்த மாதிரி ஏன்னா மஞ்சள் தண்ணி போகல, வளைகாப்பு போகல, 2வது போல பேசிட்டு அதுக்கு நான் போகல, அதுக்கும் போகல. நம்ம தெருவில் நடந்து போனா, நம்ம ஊரு தாங்கல்ல வந்து நடந்து போன தெருவுல பாக்குறவன் நம்ம மூஞ்சில காரி மூஞ்சி எடுக்க வச்சு கூடாது, ஒருத்த காரி மீய கூடாது, ஆமா. அதனால பாம்பாயில இருந்து நேரா திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கி பஜார் உள்ள போனேன். எதுக்கு? பிள்ளைங்களுக்கு தின்பண்ணில் வாங்கி போலான்னு. ஏன்னா மொத்தம் நாள் சென்று வந்தோம். ஏன்னா பிய புண்ணாக வாரி போட்டு போவோம். 3 வருஷமா பம்பாயிலிருந்து வந்து பிள்ளைங்களுக்கு பிய புண்ணாக வாங்கி போவோம். ஏதோ ஒரு அவசரத்துல போற உள்ள நோயில போறேன். யாவூரா தாங்கலாம். எனக்கு எதிரில ஒருத்தன் வரான். ஊர் சொந்தக்காரன் வரான். அவனை போய் கேட்டேன், மச்சான் நான் பம்பாய் போயிட்டேன். அந்த புள்ள நாரத்து வேஷம் கட்டி வந்தா கூட அவன் தம்பி கூடி அவன் எதிர்க்கு வந்தான். கேட்டேன், மச்சான் கூடி நான் பம்பாய் போயிட்டேன். என் குடும்பம் எப்படி நீ பாம்பாய் போனாலும் போன குடும்பம் நம்ம ஊரை கொடி கட்டி பாருகிறான். நம்ம ஊரை தாங்கல கொடி கட்டி குடும்பம் எந்த வகையில பறகுது கேட்டேன். எந்த வகையில பறக்குதுறான்? நீ பாம்பாய் போனாலும் போன, நீ பாம்பாய்க்கு போன உடனே
நம்ம ஊர்ல ஆ. உன் பொண்டாட்டிய ஆ. நம்ம ஊரு பரியாரி வச்சுட்டு குடும்பம் நடத்துறான்டா சொன்னதான். ஓய் நம்ம ஊரு பரியாரி 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான்டா சொன்னதான். அப்பதான்டா கோவம் பொறி பறகுது எனக்கு. வரும்போது கண்டுக்கல இந்த தந்தி வரும்போது தெரிஞ்சுக்கல அப்படியே சும்மா கோவம் பொறி பறக்குது. கோவம் பொறி பறகுது. ஆஹா. நம்ம ஊருக்கு போயிட்டு அவனை அடிச்சு முடுக்கணும். முழுக்கணும் இல்லன்னா ஊரை கொடுத்துணும். அப்படி வைராகத்தோட போன பாரு. போன உடனே என் வீட்டு தெருவாசு படி மூடிடுச்சு. ஓ வீடு தெருவாசு படி மூடிடுச்சு பாரு. டவுன் விழுக்குது. விட்டா ஒண்ணு அப்படியே படுக்குது. அருகாலோட சாஞ்சி போச்சு. அப்படியே அருகால் கதவோட புட்டிக்கிட்டு சாஞ்சி போச்சு. அப்படி எட்டி பார்த்தா அப்படி உள்ள போய் அப்படி எட்டி பார்த்தா 2 பேரும் ஒரே படியில் இருக்கிறாங்கடா. யாரா ஐயா பொண்டாட்டியா சாகல. அடடா அப்படி இருக்க நீ எப்பமா இருப்பனா கோவம் பொறி பறந்துது. பறக்குது. என்ன பண்ற? பிடிச்ச மயிர எங்க மயிர எங்கடா பிடிக்குது? பிடிச்ச மயிர விட்டு போட. எங்க பஞ்சாயத்துக்கா? இல்ல ஸ்டேஷனுக்கா? இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கா? இல்ல வேற எங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா எதுக்கு போன தெரியுமா? என் பேர்ல 2 ஏக்கர் நிலத்தை உன் பேர்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு என் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கிறேன். எதுக்கான ஒரு பரியாரி உன் பொண்டாட்டிட்டு போய் 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான். ஆமா உன் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு குடும்பம் பண்றியே எந்த வகையில இது நியாயம்? நான் பண்ணத்தான நியாயம். இந்த மாதிரி நீ பண்ணத்தான் நியாயமா? அப்புறம் பாத்து நான் தாண்டிக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? நீ பாம்பே. என் பொண்ணு எங்க இருக்கிறேன்? ஓ ஊர்ல. என் ஊர்ல. நான் பாம்பேல இருக்க என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்தானே அவன் வச்சுதான் கூடாது. செத்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்காது. நரகம் தான் கிடைக்கும். அதனாலதான் என் பேருக்கு 2 ஏக்கர் நிலத்தை அப்புறம் எழுதி வச்சு ரோசமா பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறேன். அட பரியாரி குட்டி வச்சோம்னா ஒரு மேல 2 ஏக்கர் நிலத்தை ரோசக்காரண்டா. இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். எப்படி? நான் சலூன் கடைக்கு போனா சகல வந்துட்டானே முன்ன எனக்கு தான் சேவ் பண்ணி விடுவோம். காசு வாங்கத்துல எப்ப முதல் பண்ணுவோம். அப்படியே காசு வாங்கிட்டு நேரா 12 மணிக்கு போனோம்னா இது மாதிரி மட்டையா கிடப்பான். நாளைக்கு ஊருக்கு போறியா? கனவு பரியாரி குட்டி வச்சோன்னா புண்ணி வைக்கிறவா படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா. அம்மன் கொஞ்சம் பாரம்மா. பெருமன் படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. பெருமன் படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா. பெருமன் படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா.
மிதித்தவன் போல துடிக்குற நானம்மா பழுதாக எண்ணிய பாம்பை மிதித்தவன் போல துடிக்குற நானம்மா பழுதாக எண்ணிய பாபம் மிதித்தவன் போல துடிக்குற நானம்மா பழுதாக எண்ணிய பாம்பை மிதித்தவன் போல துடிக்குற நானம்மா உன்னை தோழி எண்ணிய தோன்றிய எண்ணிய வாயம்மா படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா அழுத சம்பந்தத்து நான பால் ஊற்றி என் அன்னை போல் வந்தவள் நீயம்மா அழுத சம்பந்தற்கு நான பால் ஊட்டியே அன்னை போல் வந்தவள் நீயம்மா அழுத சம்பந்தத்து நான பால் ஊற்றி என் அன்னை போல் வந்தவள் நீயம்மா அழுத சம்பந்தற்கு நான பால் ஊட்டியே அன்னை போல் வந்தவள் நீயம்மா உன்னை கழுவி கழுவி தொழுது முன்னரை நின்றது போது இன்று வாழாதவளே அம்மா படைத்தவளே படைத்தவளே பாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா மண்ணை அள்ளியுண்ட கண்ணாடி கோடாரி கண்ட ஊரத்தாலே பாரம்மா கண்ணையள்ளி உண்ட கண்ணனின் சோதரி கண்ணபுரத்தரை பாரம்மா மண்ணை அள்ளியுண்ட கண்ணாடி கோடாரி கண்ட ஊரத்தாலே பாரம்மா கண்ணையள்ளி உண்ட கண்ணனின் சோதரி கண்ணபுரத்தரை பாரம்மா உன்னை எண்ணி துதி கிழிப்பட்டு குப்பத்தங்களாக கூரை இறக்கீரம்மா படைத்தவளே படைத்தவளே பாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா பிரபன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா பரபாகலே பரபாகலே அரையாரே அரையாரே யாரிகான தங்கச்சி அங்காடி வந்து கால்கனா இப்படி போனாரு நீங்க ஒரு கோல் புளிய மாட்டு பண்ணுங்க பாய்க்கிறவங்க பண்ணாரு பண்ணுங்க அரியே காஞ்ச மூச்சா தராதே இங்கடி பாபா ஐயோ ஐயோ பாப்பா உன்னை பார்த்தோன்னே எனக்கே வந்துருச்சா பாட்டு ஓ பாட்டலா இல்ல சீசா பட்டு விட்டுறீங்க பாரு மாமா உடச்சுதான் மட்டையா கிடக்குறாரு மாமா தூக்கி தூக்கி அடிக்குது கயிறு இப்படி போய் வரல அது சொன்னேன். பாப்பா ராசா தீவண்ண எண்ணி ராப்பதெல்லாம் கண்டிருச்சேன் ராசா தீவண்ண எண்ணி ராப்பதெல்லாம் அரியே 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 உன் கால கூட ஒரு ஆறு தம்பி பூபதி உனக்கு மேல ஆடாது ராசா தீவண்ண எண்ணி ராப்பதெல்லாம் கண்ணிட்ட ராசா தீவண்ண எண்ணி ராப்பதெல்லாம் கண்ணிட்ட ராப்பதெல்லாம் கண்ணிச்சு ராணி ஒன்ன கைப்பிடிச்ச ராப்பதெல்லாம் கண்ணிச்சு ராணி ஒன்ன கைப்பிடிச்ச ராசா தீவண்ண எண்ணி ராப்பதெல்லாம் கண்ணிட்ட
என்னடா நான் பொண்டாட்டிக்காக ஒரு டீ பிளேட் வச்சிருந்தா அதுவும் பீஸ் போயிடுச்சுடா. போய் போடா. ஏன் உன் டீ பிளேட் நல்லா எரியுதா? எரியா? ஏன்னா ஒரு பீஸ் கொஞ்சம் பீஸ் போய் 4 வருஷம் 8 வருஷம் நாளைக்கு தெரியும். அப்புறம் ஆம்பளை தெரியா? என்னடா ஆம்பளை என்னடா பையா போட்டு அப்ப ஆம்பளை தெரியும் உனக்கு? என்னடா அவுத்து விட்டு காட்டுற நீ? அண்ணா இருக்குது அம்மா, அண்ணா இருக்குது. ஆம்பளை வந்தா இடுப்பு கீழே ஒரு 2 சுத்த அண்ணா ஒரு இருக்குமா? பிள்ளையா பிறந்தா இடுப்பு சுத்தி 2 அண்ணா ஒரு இருக்கும். அதெல்லாம் காட்டுவாங்க. அது 390 கிராம் 390 கிராம்ல ஒரு வெள்ளி அண்டையை பொடி கட்டிக்கலாம். வெள்ளி அண்ணா பொடி அதை அலை எடுத்து காமிக்கலான்னு பாக்கிறோம். ஆனா அது பல சிக்கல்ல மாட்டிருக்கு. தம்பி எடுக்குதாம பாக்குறான். இல்ல கட்டி கூட கூட ஒரு சிக்கல் ஒன்று உண்டாகும். சரி அம்மா பூபதி வார்த்தை வேணாம். வாங்க வாங்க நான் ரேப்புக்குறேன் வரேன். தானே போடுறேன். என்னடா அவுத்து விட்டு காட்டுற வந்து ஒரு பொண்ணு என்ன வந்துக்கிறேன். ஆமா அவுத்து விட்டு காட்டுற நீ அவுத்து ஆம்பளே ஆனா ஆம்பளை பையா அதை பாதிட்டு பண்ணாடி பண்ணுங்க அதே சாண்டவ முஞ்ச சலாத் அடிக்க கடவுள் பண்ணுங்க பாதிட்டு பண்ணாடி பண்ணுங்க அட வந்து பிரியாணி பண்ணுங்க அட பரியாரி கூட்டி வச்ச பையா பரியாரி கூட்டி வச்சு 2 புள்ள பெத்த பிற்பாடு அவனுக்கு சொத்தி எழுதி வச்சு வந்துட்டான். இவன் வந்து ஏகட்ட பேசுறான். கூட்டி வச்சு குமார் கூட்டி வச்சு சொன்ன என் பொண்டாடி ஆத்திமா ஐயா சத்தியமாவே இவதான். என்ன சொல்ல பண்ணுவா ஆமா கேட்கல நம்ம பம்பாய் போனேன். ஆமா என் சகல எப்படி வேலை நல்லா செய்யறானா? ஒன்ன விட அறிமாவே செய்யறான். அவன் கண்டிப்பா செய்வான். ஆமாங்க நீ எதனாச்சும் ஒரு வேலை செஞ்சிட ஒரு பரமா போகுது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. எல்டி வயசு வர நேரம் வரும். நேரம் வரும். காதாய் கடாச்சிருவான். அது கடாசாங்க என்ன பண்ண நீ தின்னு. இது ஒண்ணு பாக்கத்துல இருந்து அந்த திருவனந்தபுரம் போற சர்வீஸ் ரோடு இல்ல, பைபாஸ் ரோடு. சொல்லுன்னு தான் போகும். நீங்க ஸ்பீடு பிரேக்கே இல்ல. நீ ஏன் ஸ்பீடு பிரேக் வச்சா நிக்காது. நிக்காது. டாப் கீர்ல போகும். தெரியாது. எப்படி தெரியாது? என்னை பத்தி ஒண்ணு தெரியாது. தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கலாம் தான் பாக்குறேன் நானு. தெரிஞ்சுக்கலாம் தான் பாக்குறேன். பார்க்க முடியாது. என்கிட்ட வச்சுக்க. தம்பிக்கு மட்டும் வாழாட்டாங்க. அவன் தூங்குறான். வீட்டுல தம்பி வீட்டுல தூங்குறான். அவன் பகல மட்டும் தான் வேலையை காட்டுவான். ஆமா அம்மா என்னடா வேலை பையா? என்னதான் நஞ்சுடுக்கிற நீ? என்னதான் நஞ்சுடுக்கிற வேலை? அருளோடையம்மா வாங்க. அப்படி பேசினாதான் அரியா பசங்க உட்காடுறாங்க. ஐயா மன்னிச்சுங்க ஐயா. தம்பி போதி சரி கவிட்டு விடு. லட்சுமி ராஜபுரி சபை இந்த சபையாருக்கும் உங்கள் அனைவருக்கும்
சத்குணாவதி ஆமா சத்குணாவதி விளக்கமா புரிஞ்சு ஆமாம்மா. விட்டது யாருக்கு மனைவி தெரியாதா சொல்லேம்மா. ஏய் இந்த நாட்டு ஆண்டு வரக்கூடிய ஆமா அஸ்தகிரி உதயகிரி ஆண்டு வரக்கூடிய அஸ்தகிரி உதயகிரி ஆஹா. ஆண்டு வரக்கூடிய சண்டாசுரன் ஆமா முண்டாசுரன் சண்டாசுரன் சண்டாசுரன் ஆமா அவரோட மனைவி அதுல மூத்தவர் இருக்கிறார் பாரு ஆமா முண்டாசுரன் ஆமா அவருக்கு மனைவி என் பேர் சத்குணாவதி அது இருந்தாலும் என் தங்கை இருக்கிறார் ஆமா அவரை போயிட்டு நற்குணாவதி ஆமா போயிட்டு இப்படியாக சத்குணாவதி தர்ப்பா போற தெரியா பிரகாஷ் தம்பிடா விஜய் நம்ம டேத்தாப்ல இருக்க மாட்டேன் அதுக்காக எனக்கு தெரியலடான்ட்டு வச்சு தெரியல